முழுவதும் மகிமையினால் நிறைந்த மகத்துவம் உள்ள பரிசுத்த பிதாவே, நாங்கள் நம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். மக்கள் நாங்கள் மகிமை சுத்திரம் கத்தாவே. இயேசுவே, இதோ ஆண்டவரே, ஆண்டு தோறும் நன்மையினால் முடிசுற்ற தேவன் தகப்பனே, இயேசுவே, இந்த ஆண்டு முழுவதுமாய் தகப்பனை நடத்தி கத்தாவே, இதோ இந்த வருடத்தின் கடைசி ஞாயிறிலும் ஆண்டவரே நாங்கள் ஆராதிக்க முடியாது, மையப்படுத்த முடியாது கத்தாவே. நீர் கொடுத்த அந்த அருமையான நாட்களுக்காக மக்கள் ஸ்தோத்திரம் தகப்பனே. இந்த ஆராதனையில் எழுந்தள்ளி வந்த ஆண்டவரே, இந்த ஆராதனையை ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம். வார்த்தை வழியாக வாருங்க ஆண்டவரே. ஒரு பாடல் பையலும் ஆசீர்வதிங்க கத்தாவே. இதோ நடத்துகிற சொல்ல கேட்ட ஞானத்தையும் கிருபையும் கொடுத்து கத்தாவே, நீரே நடத்த முடியாமல் கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமீன். 33வது பாடல். ஆனந்தமாய் நாமே ஆர்ப்பரிப்போமே, அருமையாய் இயேசு நமக்கு அளித்த அந்த அளவில்லா கிருபை எண்ணி இந்த நாட்களிலே தேவன் நடத்தி வந்த அப்பேற்பட்டான ஆச்சரியமான தேவனுடைய நாமத்தை மையப்படுத்தி ஆர்ப்பரித்து இந்த பாடல் நாம் படிப்போம். ஆனந்தமாய் நாமே ஆர்ப்பரிப்போமே, அருமையாய் இயேசு நமக்களித்த அளவில்லா கிருபை பெரிதல்லவோ. அனுதின ஜீவியத்தில் ஆத்துமமே என் முழு உள்ளமே உன்னால் உதவரையை சோத்தாரி பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவல்லமே. அல்லேலூயா, பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவல்லமே. இதுவரை கைவிடாமலே கண்மணி போலம்மை காத்தாரே. கவலைகள் நீக்கே கண்ணீர் துடைத்தார், கருத்துடன் பாடிடுவோம். ஆத்துமமே என் முழு உள்ளமே உன்னால் உதவரையை சோத்தாரி பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவல்லமே. அல்லேலூயா, பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவல்லமே. படகிலே படுத்து உறங்கினாலும் கடும் புயல் அடித்து கவிழ்ந்தாலும் கடலையும் காற்றையும் அமர்த்தி அம்மை காப்பாரே. அல்லேலூயா. ஆத்துமமே என் முழு உள்ளமே உன்னால் உதவரையை சோத்தாரி பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவல்லமே. அல்லேலூயா, பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவல்லமே. யோர்தானை கடந்தோம் அவர் வேலத்தார், எரிகோவை தகர்த்தோம் அவர் துதியார். இயேசுவின் நாமத்தில் ஜெயமெடுத்தே என்றென்றுமாய் வாழுவோம். ஆத்துமமே என் முழு உள்ளமே உன்னால் உதவரையை சோத்தாரி பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவல்லமே. அல்லேலூயா, பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவல்லமே. பரிசுத்தவான்களின் பாடுகளெல்லாம் அதிசீக்கிரத்தில் ஒழிகிறதே.
கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஆண்டில் வார கடைசியிலே ஆண்டவர் அவருடைய சமூகத்திலே எங்களை வைத்து நடத்துகின்ற இந்த வருடம் முழுவதும் எங்களுடைய வாழ்வை நாங்கள் சீர்தூக்கி ஆராய்ந்து நிதானித்து நாம் வாழும் பொழுதுதான் நம்முடைய வரக்கூடிய காலத்தை நாம் எப்படி அதை பயன்படுத்த வேண்டும், அதை எப்படி நாம் ஆதாயப்படுத்த வேண்டும் என்கின்ற அந்த வாழ்க்கைக்குள்ளாக நாங்கள் கடந்து செல்ல முடியும். இல்லாவிட்டால் அது குப்பை தொட்டியிலே கிடக்கின்ற குப்பைகளை போன்றுதான். அது நாள்தோறும் அந்த குப்பைகளே அதிலே நிறைந்திருந்தால் அந்த குப்பை தொட்டி எப்போவுமே சுத்தம் செய்யப்படாத ஒன்றை போன்றே நாம் அடுத்தடுத்த காலங்களிலும் அவ்வாறு சுத்தம் செய்யப்படாதவர்களாகவே நாங்கள் வாழ வேண்டிய நிலைக்குள்ளே கடந்து செல்ல முடியும். ஆகையால் இந்த நாட்களிலே, இந்த ஆண்டிலே நாம் கடந்து வந்த இந்த பாதையை நாங்கள் பின்னோக்கி பார்த்தவர்களாக, இந்த ஆண்டின் துவக்கத்திலிருந்து இந்நாள் வரைக்கும் கர்த்தர் உடைய சமூகத்திலே நாங்கள் ஜீவித்த எங்களுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு காரியங்களையும் நாங்கள் நிதானிக்க வேண்டும். எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே நாங்கள் எவ்வாறு எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை எவ்வாறு பாதுகாத்து கொண்டோம், எங்களுடைய பூமிக்குரிய வாழ்க்கையிலே நாங்கள் எவ்வாறு வாழ்ந்து கொண்டோம், குடும்ப வாழ்க்கையிலே எப்படி ஆவிக்குரிய வாழ்க்கையை பாதுகாத்து கொண்டோம், பூமிக்குரிய வாழ்க்கையிலே எப்படி குடும்ப வாழ்க்கையிலே நாங்கள் அங்கே மாதிரிகளாக வெளிச்சமாக நாங்கள் ஜீவித்தோம். விசுவாச வாழ்க்கையிலே, சபை வாழ்க்கையிலே எப்படி ஆவிக்குரியவர்களாக வாழ்ந்தோம், பூமிக்குரிய காரியங்களிலே நாங்கள் எப்படி ஒரு சபை மக்களாக எப்படி எங்களை வெளிப்படுத்தி காட்டினோம். இப்படிப்பட்ட ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் நாங்கள் அநேக துன்பங்களையும் அநேக பாடுகளையும் அநேக கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் அவமானங்களையும் வேதனைகளையும் வருத்தங்களையும் எல்லாவற்றையும் நாங்கள் கடந்து வரக்கூடிய எத்தனையோ சோதனைகள் பாடுகள் நம்முடைய வாழ்க்கையிலே நமக்குள்ளாக எல்லோருக்கும் அது கடந்து வந்திருக்க முடியும். அது நம்முடைய குடும்ப வாழ்க்கை, தனிப்பட்ட வாழ்க்கை, சுவாச வாழ்க்கை, எல்லா வாழ்க்கையிலும் அவ்வாறு அது கடந்து வந்திருக்க முடியும். அப்பேற்பட்ட வாழ்க்கையிலே நாம் வீழ்ச்சி அடைந்திருக்க முடியும். அப்பேற்பட்ட வாழ்க்கையிலே நாங்கள் சோதனைகளிலே சோர்ந்து போயிருக்க முடியும். பாடுகளுக்குள்ளே நாங்கள் கடந்து செல்ல முடியாதபடிக்கு நாங்கள் அதிலே இளைப்படைந்து போயிருக்க முடியும். விசுவாசத்திலே நாங்கள் குறைவுபட்டு சோர்ந்து போயிருக்க முடியும். தேவனுடைய சமூகத்தை விட்டு நாங்கள் ஒருவேளை வழிவிலகி இருந்திருக்க முடியும். கர்த்தருடைய அன்பை விட்டு இழந்து வாழ்ந்திருக்க முடியும். அவருடைய சமூகத்திலே நாங்கள் இளைப்பாறுதல் அற்ற ஒரு வாழ்வுக்குள்ளாக நாங்கள் ஜீவித்திருக்க முடியும். அவருடைய சமாதானத்தை இழந்திருக்க முடியும், சந்தோஷத்தை இழந்திருக்க முடியும், சபையின் ஐக்கியத்தை இழந்திருக்க முடியும், ஒருவரோடு ஒருவர் கொண்டுள்ள ஐக்கியத்தை இழந்திருக்க முடியும், குடும்ப வாழ்க்கையிலே சமாதானத்தை இழந்திருக்க முடியும், குடும்ப வாழ்க்கையிலே சஞ்சலங்களும் வேதனைகளும் நிறைந்த வாழ்வுக்குள்ளாக கடந்து சென்றிருக்க முடியும். இவ்வாறு வாழ்க்கையில் ஒவ்வொரு நிலைகளிலும் நாங்கள் கடந்து வந்த இந்த பாதைகளிலே இப்படி நாங்கள் தேவனுடைய சமூகத்திலே நாங்கள் வாழக்கூடிய இந்த வாழ்க்கையிலே நாங்கள் இந்நாள் வரைக்கும், இந்த வருடம் வரைக்கும் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் சந்தித்த ஒவ்வொரு சூழ்நிலைகள், சந்தித்த ஒவ்வொரு காரியங்களிலும் நாம் எப்படி நடந்து கொண்டிருக்கின்றோம், எப்படி நடந்து கொண்டோம், அப்படிப்பட்ட நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நடந்து கொண்ட வாழ்க்கையினாலே நமக்கு அது நன்மைகளை தேவனிடத்திலே நாம் உருவாக்கி கொண்டோம், அல்லாவிட்டால் தீமைகளை அதாவது உருவாக்கி கொண்டோம். அதாவது தீமைகள் என்று சொல்லுவதெல்லாம் நஷ்டங்கள், ஆவியிலே ஆவிக்குரிய வாழ்க்கை நஷ்டங்கள், பூமிக்குரிய வாழ்க்கை நஷ்டங்கள், விசுவாச வாழ்க்கையிலே நஷ்டங்கள், கஷ்டங்கள், இதையெல்லாம் வேதனைகள் நிறைந்த இந்த வாழ்க்கையோடு இந்த வருடத்திலே நாம் கடந்து வந்திருக்கக்கூடிய அநேக சந்தர்ப்பங்கள், அநேக சூழ்நிலைகள் வாழ்க்கையிலே உருவாயிருக்க முடியும். ஆனால் அப்படிப்பட்ட அந்த வாழ்க்கையிலெல்லாம் ஏன் அவைகள் நம்முடைய வாழ்க்கையிலே சம்பவித்தது?
அதற்கு என்ன காரணம்? நாம் இந்த உலகத்திலே வாழும் பொழுது இந்த உலகத்திலே வாழுகின்ற எல்லா மனுஷரை போன்ற பாடுகளும் துன்பங்களையும் நாம் சந்திக்கின்றோம். அப்படிப்பட்ட இந்த வாழ்க்கையிலே நமக்கென்று இருக்கக்கூடிய விசேஷித்த ஒரு காரியம் என்ன? அப்படிப்பட்ட அந்த விசேஷித்த காரியத்திலே நாம் எதை பெற்றுக்கொண்டோம், எதை பெற்றுக்கொள்ளவில்லை? நாம் பெற்றுக்கொள்ள வேண்டியதை இழந்து பெற்றுக்கொள்ளக்கூடாததை நாம் ஆதாயப்படுத்தி இருக்க முடியும். அதாவது அது தேவனுடைய காரியங்கள். தேவனுடைய இந்த காரியங்களை நாம் இழந்து கூட நாம் நமக்குரிய காரியங்களை ஆதாயப்படுத்தி இருக்க முடியும். அநேக காரியங்கள், அநேக சம்பவங்கள் அந்த நடைமுறை வாழ்க்கையில், தொழில் வாழ்க்கையில், எல்லா வாழ்க்கைகளிலும் இவ்வாறான காரியங்களை நாம் எதிர்கொண்டிருக்கின்றோம். ஆனால் அப்படிப்பட்ட இந்த வாழ்க்கையிலெல்லாம் எத்தனை பேருடைய வாழ்க்கையிலே வேதனைகள் நிறைந்த காலமாக இந்த வருடம் அமைந்திருக்கின்றது. துன்பங்கள் சூழ்ந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலைகளிலே விரக்தியுற்ற காலமாக இந்த காலம் வந்திருக்கின்றது. சமாதானம் இல்லாத ஒரு வாழ்விலே இந்த காலத்தை கடந்து வந்தோம். இல்லாவிட்டால் வீணான பிரச்சனைகளுக்குள்ளே தலை கொடுத்து அந்த பிரச்சனைகளிலே மீள முடியாத ஒரு வாழ்க்கையிலே அதனாலே மனதிலே அமைதியையும் இழந்து சஞ்சலத்தோடும் கவலையோடும் கண்ணீரோடும் இந்த காலத்தை நாம் எத்தனை சூழ்நிலைகளிலே கடந்து வந்தோம். குடும்பத்திலே பிளவுகள், குடும்பத்திலே ஒருமைப்பாடு இல்லாத காரியங்கள், பிள்ளைகள் பெற்றோருக்கிடையிலே இருக்கக்கூடிய உறவுகளிலே ஏற்படுகின்ற விரிசல்கள், தாறுமாறான வாழ்க்கைகள், தாறுமாறான காரியங்கள், தனிப்பட்ட வாழ்க்கையிலே ஒரு அங்கே தேவனோடு ஒன்றித்து வாழ முடியாத சூழ்நிலைகளிலே நாம் அவ்வப்போது வீழ்ச்சி அடைந்த தடுமாறின சந்தர்ப்பங்கள், நிதானத்தை இழந்த சந்தர்ப்பங்கள், அப்படிப்பட்ட ஒவ்வொரு வாழ்க்கைகளிலும் பிரதானமாய் ஏதோ ஒன்று நம்முடைய வாழ்க்கையிலே இல்லாமல் போனதுனாலே தான் இந்த வாழ்க்கையிலே நாம் அநேக சோர்வுகள், வீழ்ச்சிகள், பலவீனங்கள், தடுமாற்றங்கள், தேவையில்லாத பிரச்சனைகள், தேவையில்லாத குழப்பங்கள், அப்படிப்பட்ட சூழ்நிலைகளுக்குள்ளே நாம் நடத்தப்பட்டிருக்க முடியும். ஏனென்றால் எந்த துன்பங்களும் எந்த வேதனைகளும் மனித வாழ்க்கையிலே எல்லோருக்கும் பலவிதமான சூழ்நிலைகளுக்குள்ளாக வரத்தான் செய்கின்றது. அது நன்மைகளினாலும் வர முடியும், தீமைகளினாலும் வர முடியும். ஒரு மனுஷன் சந்தோஷமாக இருக்கின்ற பொழுதும் அவனுக்கு வேதனை வர முடியும், துக்கமாக இருக்கும் பொழுதும் வேதனை வர முடியும். ஏனென்றால் அது மனிதனாலே பெற்றுக்கொள்ளக்கூடிய பிரதிபலன்கள். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை குறித்து நாம் அங்கே பார்க்கின்றோம். யோவான் எழுதின சுவிசேஷத்திலே மார்த்தாள் மரியாள் என்பவர்களுடைய வாழ்க்கையிலே ஒரு சம்பவம் நடந்தது. அவருடைய சகோதரன் லாசரு மரித்து போனார். இவ்வாறு மரித்து போன பொழுது இயேசு அந்த இடத்திற்கு வருகின்றார், பெத்தானியாவுக்கு வருகின்றார். அவர் பெத்தானியாவுக்கு வரவில்லை. அவர் பெத்தானியாவிலிருந்து 2 கிலோமீட்டர் தூரத்திலே அவர் அங்கே தங்கி நின்று கொண்டிருக்கின்றார். அந்த செய்தியை மார்த்தாள் மரியாள் கேட்கின்றார்கள். கேட்டு அவர்கள் இயேசுவினிடத்திலே போகின்றார்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, லாசரு மரித்து போனான் என்று வெளிப்படையாக சொல்லி, நான் அங்கே இராததினால் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் இருக்கிறதற்கு ஏது உண்டென்று உங்கள் நிமித்தம் சந்தோஷப்படுகிறேன். இங்கே சீசர்களுக்கு அவர் அவ்வாறு சொல்லுகின்றார். அங்கு நான் இல்லாததினாலே அது நன்மையான ஒன்று அங்கே நடப்பிக்கப்பட போகின்றது, நன்மையான காரியம் அங்கு உண்டாக போகின்றது. ஆகையால் அப்படிப்பட்ட காரியத்தை குறித்து அவர் சொல்லிவிட்டு அந்த இடத்திலே வரும்பொழுது அந்த மார்த்தாள் மரியாள் அவர்களை சந்திக்கின்ற சூழ்நிலையிலே 32வது வசனத்தை வாசிப்போம். இயேசு இருந்த இடத்தில் மரியாள் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரிக்க மாட்டான் என்றாள். இங்கே பார்க்கின்றோம், மரியாள் ஆண்டவரிடத்தில் ஒரு வார்த்தை சொல்லுகின்றார். என்னென்றால், ஆண்டவரே, நீர் இங்கு இருந்திருந்தால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டார். அப்படி என்றால்
அவன் மரித்திருக்காவிட்டால் எங்களுக்கு வேதனை இருந்திருக்காது, எங்களுக்கு கவலை இருந்திருக்காது, எங்களுக்கு கண்ணீர் இருந்திருக்காது. எப்போதுமே ஆண்டவர் இருக்கின்ற இடத்திற்கு நாம் போகும் பொழுதுதான் வாழ்க்கையிலே நமக்கு கிடைக்க வேண்டிய சமாதானம், நமக்கு கிடைக்க வேண்டிய அமைதி, நமக்கு கிடைக்க வேண்டிய ஆறுதல், நமக்கு கிடைக்க வேண்டிய விடுதலை எல்லாம் ஆண்டவர் இருக்கின்ற இடத்திலே நாம் நிற்க வேண்டும். அந்த வாழ்க்கையிலே இயேசு மரித்த அவர்களுடைய வீட்டிற்கு போகாமல் அவர் தூரத்திலே நின்றார். ஏனென்றால் அங்கு என்ன நடந்தது? உலகத்தார் மார்த்தாள் மரியாளுடைய வீட்டிலே கூடி அவளுக்காக புலம்பி அவளுக்கு ஆறுதல் சொல்லி அவர்களை தேற்றி அவர்கள் ஏதோ ஆறுதல் படுத்தி கொண்டிருந்தார்கள். நம்முடைய வாழ்க்கையிலே துன்பங்கள், பிரச்சனைகள், குழப்பங்கள், சோதனைகள் வரும்பொழுது நம்முடைய காதுகளிலே கேட்கக்கூடிய சத்தங்களோ, நம்முடைய மனதிலே நாம் சிந்திக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் அது எப்படிப்பட்ட காரியமாக இருக்கின்றது? அந்த காரியம் எல்லாம் இந்த மார்த்தாள் மரியாளுடைய வீட்டிலே அந்த உலகத்தாரெல்லாம் கூடி இருந்து கொண்டு அவளுக்கு ஆறுதல் சொல்லி அவளை தேற்றி கண்டு அவளுக்காக அழுது புலம்புகின்ற இந்த வாழ்வை போன்று நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு பிரச்சனைகள் ஏற்படும் பொழுது அந்த பிரச்சனைகளினாலே ஏற்படக்கூடிய வேதனைகள், கவலைகள், இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையை சூழும் பொழுது நாம் என்ன செய்து கொண்டிருக்கின்றோம்? அதுதான் பிரதானமான காரியம். நாம் எங்கே நின்று கொண்டிருக்கின்றோம்? எந்த சூழ்நிலைகளை நின்று கொண்டிருக்கின்றோம்? எப்படிப்பட்ட மனிதர்கள் மத்தியிலே நாம் நின்று கொண்டிருக்கின்றோம்? இயேசு ஆகையாலே தான் அவர் என்ன செய்யவில்லை, அந்த வீட்டிற்கு அவர் நேரே போகவில்லை. ஏனென்றால் மார்த்தாள் மரியாள் நிற்க வேண்டிய இடம் எங்கே? அது தான் எங்கே இருக்கின்றேனோ அந்த இடத்திலே தான் நிற்க வேண்டும். ஆகையாலே தான் இயேசு அவர் 2 மைல் தூரத்திலே அவர் நின்று கொண்டிருந்தார். அதை கேள்விப்பட்டு அவர்கள் என்ன செய்தார்கள்? அங்கு வந்து பாதத்திலே விழுந்து சொன்னாள், ஆண்டவரே, நீர் இங்கே இருந்திருந்தால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டார். நம்முடைய ஆண்டவர் நாம் சந்திக்கின்ற பிரச்சனைகளிலே, நாம் சந்திக்கின்ற உபத்திரவங்களிலே, நாம் சந்திக்கின்ற கஷ்டங்களிலே, துன்பங்களிலே, வேதனைகளிலே, நாம் நெருக்கப்படக்கூடிய காரியங்களிலே நம்முடைய ஆண்டவர் அந்த இடத்திலே நம்மோடு கூட இருக்க வேண்டும். ஆமேன். நீர் இங்கு இருந்திருந்தால் ஆண்டவரே, இந்த வேதனை எனக்கு வந்திருக்காது, இந்த கவலை எனக்கு வந்திருக்காது, எனக்கு இந்த துன்பம் என்னுடைய வாழ்க்கையிலே என்னை சேதப்படுத்தாது, இந்த கஷ்டம் என்னுடைய வாழ்க்கையிலே என்னை நிலைகுலையே செய்யாது. இல்லாவிட்டால் எனக்கு ஒரு மனிதர் தீமை செய்யலாம், நமக்கு ஒரு மனிதர் நமக்கு பிரச்சனைகளை கொடுக்கலாம், இல்லாவிட்டால் யாரோ நம்மை ஏமாற்றலாம், யாரோ நம்மை அவமானப்படுத்தலாம், யாரோ நமக்கு ஒரு நஷ்டத்தை தரலாம், நம்முடைய பணத்தை ஏமாற்றலாம், இல்லாவிட்டால் நம்மை உபத்திரவப்படுத்தலாம், வேதனைப்படுத்தலாம், துன்பப்படுத்தலாம். அப்படிப்பட்ட ஒவ்வொரு சந்தர்ப்பங்களிலும் ஆண்டவரே, நீர் இங்கிருந்திருந்தால் நாங்கள் என்ன செய்ய மாட்டோம்? இந்த சூழ்நிலைகளிலே நிலை தடுமாறி இருக்க மாட்டோம், நிலை தடுமாற மாட்டோம். ஏன்? நீர் இருக்கின்ற இடத்திலே அந்த மார்த்தாள் மரியாள் அவருடைய பாதத்திலே விழுந்தாள். அல்லேலூயா. இதுதான் மனிதனுடைய வாழ்க்கையிலே, விசுவாசனுடைய வாழ்க்கையிலே இளைப்பாறுதல் பெற்றுக்கொள்ளக்கூடிய இடம். எல்லோருடைய வாழ்க்கையிலும் கவலைகள், பிரச்சனைகள் எல்லோருடைய வாழ்க்கையிலும் வரும். எல்லோருடைய வாழ்க்கையிலும் பாடுகள், துன்பங்கள் எல்லோருடைய வாழ்க்கையிலும் வரும். எல்லோருக்கும் சோதனைகள் வரும். ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் எல்லாம் எதிர்கொள்ளும் பொழுது நாம் எங்கே நின்று கொண்டிருக்கின்றோம்? நம்மை சுற்றி யார் நின்று கொண்டிருக்கின்றார்கள்? நம்மை சுற்றி நம்முடைய காதுகளிலே கேட்கின்ற சத்தங்கள் எப்படிப்பட்டதா இருக்கின்றது? அந்த சத்தங்கள் நம்மை ஆறுதல் படுத்தக்கூடியதா இருக்கின்றதா, இல்லாவிட்டால் நம்மை இன்னும் வேதனைப்படுத்தக்கூடியதா இருக்கின்றதா? அது மனுஷீகமான அமைதியை நமக்கு கொடுக்க விரும்புகின்றதா? மனுஷீகமான சில முடிவுகளை எடுக்க வைக்கின்றது, மனுஷீகமான சில தீர்மானங்களை எடுக்க வைக்கின்றது. அந்த ஒரு வாழ்வை இயேசு தம்மை விசுவாசிக்கிற ஜனங்களுக்கு அவர் கொடுக்க விரும்புவதில்லை.
மரியாள் இடத்திலே சொன்னாள், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லுகின்றேன். உனக்கு சொல்லவில்லையா? உனக்கு முன்னும் சொன்னேன். நீ நான் சொன்னதை என்ன செய், கவனத்திலே கொள்ளு. எப்பொழுது தேவனுடைய மகிமை நமக்கு உதிக்க முடியும்? வாழ்க்கையின் ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் கர்த்தருடைய மகிமை நமக்கு வெளிப்பட வேண்டும். கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமானது என்று ஏசாயாவிலே பார்க்கின்றோம். அந்த மகிமை எப்பொழுது நமக்கு வெளிப்பட முடியும்? நாம் எப்போதெல்லாம் துன்பங்களுக்குள்ளே நடத்தப்படுகின்றோமோ, எப்போதெல்லாம் பாடுகளுக்குள் நடத்தப்படுகின்றோமோ, கஷ்டங்களுக்குள் நடத்தப்படுகின்றோமோ, அப்படிப்பட்ட இடங்களில் எல்லாம் கர்த்தருடைய மகிமை அங்கே வெளிப்படும். எப்போது வெளிப்படும் என்றால், நாம் ஆண்டவர் இருக்கின்ற இடத்திலே நாம் இருக்க வேண்டும். அதாவது ஆண்டவரோடு கூட நாம் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நாம் என்ன சொல்ல முடியும்? ஆண்டவரே, நீர் இங்கிருந்திருக்கிறீர், நீர் என்னோடு கூட இருக்கிறீர், நீர் என்னோடு கூட இருக்கின்றபடியினால் என் சகோதரன் மரிக்க மாட்டான், நீர் என்னோடு கூட இருக்கிறபடியினாலே நான் என்ன செய்ய மாட்டேன், நான் கவலைப்பட மாட்டேன், நீர் என்னோடு இருக்கிறபடியினால் நான் வேதனைப்பட மாட்டேன், நீர் என்னோடு இருக்கிறபடியினால் நான் சஞ்சலப்பட மாட்டேன், நீர் என்னோடு இருக்கிறபடியினால் நான் என்ன செய்ய மாட்டேன், என்னுடைய அமைதியை இழக்க மாட்டேன், என்னுடைய சமாதானத்தை இழக்க மாட்டேன், என்னுடைய பொறுமையை இழக்க மாட்டேன், என்னுடைய அன்பை இழக்க மாட்டேன். ஏன்? நீர் என்னோடு கூட இருக்கின்றீர். எங்கே இருந்தீரானால், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையின் நாம் கடந்து வந்த ஒவ்வொரு சோதனைகள் சூழ்நிலைகளிலும் நீர் இங்கே இருந்தீரானால், ஆண்டவர் எப்போதெல்லாம் அந்த சூழ்நிலையிலே நம்மோடு கூட ஆண்டவர் இருந்தாரோ அந்த இடத்திலெல்லாம் ஆவிக்குரிய மரணம் சம்பவிக்காது, பாவத்திற்குரிய மரணம் சம்பவிக்காது. ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கின்ற இடத்திலே எல்லாம் பாவம் செய்யக்கூடிய வாழ்க்கை நம்மிடத்திலே வராது, பகையை வைத்திருக்கின்ற வாழ்க்கை நம்மிடத்திலே வராது. பொறுமை இல்லாத வாழ்விலே நாம் பொறுமை இழந்து தாறுமாறாய் நடந்து கொள்ளுகின்ற வாழ்வு நம்மிடத்திலே வராது. ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கின்ற வாழ்க்கையிலே பொய் சொல்லி ஒரு பணத்தை சம்பாதிப்பதோ, பொய் சொல்லி அடுத்தவனை ஏமாற்றுவதோ, பொய் சொல்லி நேர்மை இழந்து வாழக்கூடிய வாழ்க்கையோ, ஆண்டவரே நீர் இந்த இடத்திலே இருந்திருந்தால் நான் அதை செய்ய மாட்டேன். ஏன் செய்கின்றேன்? ஏன் சத்தியத்துக்கு புறம்பாய் நடக்கின்றேன்? ஏன் நம்முடைய வார்த்தைகளுக்கு புறம்பாய் நடக்கின்றேன்? ஏன் நம்முடைய சபைக்கு புறம்பாய் நடக்கின்றேன்? ஏன் உம்முடைய சத்தத்துக்கு புறம்பாய் ஏன் நான் நடக்கின்றேன்? எதற்காக? நீர் என்னோடு கூட இல்லை, நீர் இங்கில்லை. பிள்ளைகள் வீட்டிலே தாய் தகப்பன் இல்லை என்றால் அந்த பிள்ளைகள் என்ன செய்யும்? அவர் தாறுமாறாய் நடப்பார்கள். சிறு பிராயத்தில் இருக்கக்கூடிய, இல்லாவிட்டால் சில வளர்ந்த பிள்ளைகள் கூட பெற்றோர்கள் இல்லை என்றால் என்ன செய்வார்கள்? தங்களுடைய இஷ்டத்துக்கு நடப்பார்கள். ஏன்? பெற்றோர்கள் இல்லை. பெற்றோர்கள் இருந்தால் அமைதியாக இருப்பார்கள், அடக்கமாக இருப்பார்கள். இல்லை என்றால் சில தவறான காரியங்களை கூட செய்வார்கள். சில பொருளை திருடுவார்கள், சில பொருளை எடுத்து சாப்பிடுவார்கள், சில வீட்டிலே சில சண்டை பிடிப்பார்கள், அங்கே ஏது குழப்பங்கள் செய்வார்கள். ஏன்? அங்கு பெற்றோர் இல்லை. எங்களுடைய சிறு வயது காலங்களிலே எங்களுடைய பெற்றோர் வீட்டிலே இல்லாமல் போனால் எங்களுடைய வீட்டிலே பெரிய ஒரு கொண்டாட்டத்தை போன்றுதான் நடக்கும். சண்டைகள் நடக்கும், பிரச்சனை நடக்கும், குழப்படிகள் நடக்கும். அங்கே எங்கு போக வேணும் என்றாலும் கேட்க தேவையில்லை. எங்களுடைய தகப்பன் அவர் அந்த ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக மதுவானம் அருந்துகிறவர். அவர் மதுவானம் அருந்தி விட்டால் பெரிய சந்தோஷம். ஏனென்றால் அவர் கண்டிக்க மாட்டார், அவர் எங்களை விசாரிக்க மாட்டார், நாங்கள் எங்கும் போய் வரலாம். அவர் நிதானமாக இருந்தால் நாங்கள் வீட்டை விட்டு எங்கே போனாலும் அங்கே எங்கே போகின்றோம் வருகின்றோம் என்ற அங்கு காரியத்தை அவர் அவதானித்து கொண்டிருப்பார், அதை கேட்பார், விசாரிப்பார். அந்த பயம் என்ற ஒன்று இல்லை என்றால் நாங்கள் எப்படி போய்விடலாம்? ஆண்டவர் நம்மளோடு கூட இல்லை என்றால், ஆண்டவரே நீர் இங்கு இருந்திருந்தால் வாழ்க்கையிலே நாம் எப்படி ஒரு தேவ பக்திக்குரியவர்களாய், ஒரு ஆவிக்குரியவர்களாய், விசுவாசிகளாய் நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதை நாம் அவர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது தேவன் அதை சொல்லுகின்றார். எப்படி சொல்லுகின்றார்? நாம் பார்க்கின்றோம். அவ்வாறான ஒரு வாழ்க்கையிலே ஆண்டவர் நம்மோடு கூட இருந்தால் அவர் என்ன நமக்கு செய்கின்றார்?
ஆண்டவர் நாம் இருக்கின்ற இடத்திலே இருந்தால் அவர் என்ன செய்கின்றார்? இந்த காரியத்தை குறித்து நாம் மத்தேயுவிலே பார்க்கின்றோம். நான் சொல்லுகின்ற வசனங்களை மேல் பகுதியை மட்டும் வேகமாக வாசியுங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 22, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் 28, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் 32வது வசனம், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் 34, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் 39, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் 44. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒரு அதிகாரத்திலே இயேசு பாவித்த எத்தனை வார்த்தைகளிலே பாருங்கள், அவர் என்ன சொல்லுகிறார்? நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன். ஒரு தடவை அல்ல, அடுத்தடுத்து இயேசு ஒவ்வொன்றை சொல்லிவிட்டு சொல்லுகின்றார். உன் சத்துருவை பயப்பாயாக என்று பூர்வத்தாருக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. நான் உனக்கு சொல்லுகின்றேன். கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது. நான் உனக்கு சொல்லுகின்றேன். விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்று உரைக்கப்பட்டது. நான் உனக்கு சொல்லுகின்றேன். கொலை செய்யாதிருப்பாயாக என்று சொல்லப்பட்டது. நான் உனக்கு சொல்லுகின்றேன். நான் உனக்கு சொல்லுகின்றேன் என்ற அந்த வார்த்தை, ஆண்டவரே நீர் இந்த இடத்திலே இருந்திருப்பீர், ஆனால் நீர் என்ன சொல்லியிருப்பீர்? நான் உனக்கு சொல்லுகின்றேன், இப்படி செய்யாதே. நான் உனக்கு சொல்லுகின்றேன், இப்படி கதைக்காதே. நான் உனக்கு சொல்லுகின்றேன், இப்படி பார்க்காதே. நான் உனக்கு சொல்லுகின்றேன், இப்படி நடக்காதே, இப்படி இருக்காதே. இது தேவனுக்கு பிரியமில்லாதது. இது உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு புறம்பானது. இது உன்னை பாவத்திற்குள்ளே கொண்டு நடத்தும். இது உன்னுடைய சமாதானத்தை குலைக்கும். இது உன்னுடைய அன்பை முறிக்கும். இது தேவ சமூகத்தை உனக்கு இழக்க வைக்கும். ஒவ்வொரு விஷயத்துக்கும் வரும் பொழுது அவர் சொல்லுகிறார், நான் உனக்கு சொல்லுகின்றேன். மார்த்தாள் மரியாளுக்கு அநேக உலகத்தார் என்று அநேக காரியங்களை சொன்னார்கள் ஆறுதலுக்கு, அவளை தேற்றுவதற்கு. ஆனால் நம்முடைய ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை, தேவனுடைய ஜனமாய் வாழுகின்ற மனுஷனுக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய உயர்ந்த உன்னத சிலாக்கியம், நான் உனக்கு சொல்லுகின்றேன். எப்படி சொல்லுவார்? ஆண்டவரே நீர் இங்கிருந்து இருந்தால். ஆண்டவர் நாம் இருக்கின்ற சூழ்நிலைகளிலே, நாம் வாழ்கின்ற வாழ்க்கையின் வட்டத்திலே, நாம் அவரோடு கூட அவருடைய பாதத்திலே அமர்ந்து அவர் இருக்கின்ற இடத்திலே நாம் நின்று கொண்டு அவர் நம்மோடு கூட இசைந்து வாழுகின்ற அந்த வாழ்க்கையிலே தான் இந்த மெல்லிய சத்தம் எங்களுடைய காதிலே இன்பமாய் தொனிக்கும். நான் உனக்கு சொல்லுகின்றேன். மற்றவர்கள் உனக்கு என்ன சொல்லுகிறார்கள் என்கின்றது காரியம். மற்றவர்கள் 1000 காரியத்தை சொல்லலாம். நீ செய்தது சரி, அவர்கள் செய்ததற்கு நீ செய்த பதில்தான் சரி, அவர்கள் கதைத்த கதைக்கு நீ நடந்து கொண்டதுதான் சரி. மனுஷனாக இருந்தால் சில பிளவீனங்கள் இருக்கத்தான் செய்யும். பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு. இனிமேல் நீ இப்படி நடந்து கொள்வதுதான் சரி. உலகத்தில் இருந்தால் உலகத்துக்குரிய காரியங்களை செய்யத்தான் வேண்டும். உலகத்தில் இருந்தால் சில உலக ஆசைகளை அனுபவிக்கத்தான் வேண்டும். உலகத்தில் இருந்தால் சில ஆடம்பரங்களுக்குள்ளே போகத்தான் வேண்டும். உலகத்தில் இருந்தால் உலகத்துக்குரிய இச்சைகளை, சில காரியங்களை தேடத்தான் வேண்டும். ஒரு சிநேகத்தை தேடத்தான் வேண்டும். உலக சிநேகத்தை தேடத்தான் வேண்டும். அதையெல்லாம் பெரிதாக எடுத்து அதை அலட்டி கொள்ளக்கூடாது. அந்த சத்தத்தை கேட்கும் பொழுது சிலர் என்ன செய்கின்றார்கள்? இது நியாயமானதொன்று என்று நினைத்து அதன்படி செய்ய போகின்றார்கள். அந்த சத்தமெல்லாம் காதிலே வந்தாலும் இந்த சத்தம், ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கின்றார். ஆண்டவரே நீர் இங்கே இருக்கின்றீர்,
இந்த இடத்தில் இருக்கின்றீர், இந்த சூழ்நிலையில் இருக்கின்றீர். எங்கு? நான் குடும்பத்தில் இருந்தாலும், நான் தொழில் காரியங்களில் ஈடுபட்டிருந்தாலும், நான் அவிசுவாசிகள் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருந்தாலும், நான் பணத்தை கையாடி கொண்டிருந்தாலும், பொருள் விஷயத்தை குறித்த காரியத்துக்குள்ளே நான் கடந்து சென்றாலும், கொடுக்கல் வாங்கல் யாரோ நமக்கு தீமை செய்ய சூழ்நிலைக்குள்ளே நடத்தப்படுகின்றோம், நம்மை அவமானப்படுத்துகிற சூழ்நிலைக்கு நடத்தப்படுகின்றோம். நான் சொல்லுகின்றேன், நீ என்ன செய்ய வேண்டும்? தேவன் சொல்லுவார், ஆண்டவர் சொல்லுவார். என்ன சொல்லுவார்? அந்த நேரத்திலே, அந்த சூழ்நிலையிலே நாம் ஒரு ஆவிக்குரியவர்களாக, தேவ பக்திக்குரியவர்களாக நாம் எப்படி வாழ வேண்டுமோ அதுக்குரிய வழியை ஆண்டவர் அந்த இடத்து சொல்லுவார். அதை வார்த்தைகளினால் இப்பொழுது உங்களுக்கு சொல்ல முடியாது. ஏனென்றால் அதுக்கெல்லாம் வார்த்தைகள் இல்லை. நம்முடைய சபையிலே அவிசுவாசிகளோடு இசைந்து செய்யக்கூடிய சில காரியங்கள் என்று வரும்பொழுது நிறைய சொல்லுவார்கள். திருமண காரியங்களாக இருக்கலாம். ஒரு திருமணம் செய்கின்ற சபையில் உள்ள விசுவாசிகளுக்கு திருமணம் செய்கின்ற காரியம் வரும்பொழுது, ஏதாவது ஒரு கொண்டாட்டம் செய்கின்ற காரியம் வரும்பொழுது, ஒரு மரண சடங்குகள் கூட நம்முடைய விசுவாசிகளுடைய குடும்பங்களிலே செய்யக்கூடிய காரியங்கள் வரும்பொழுது அவிசுவாசிகள் அதே காரியங்களை சொல்லுவார். அவர்கள் சொல்லுகிற காரியங்கள் எல்லாம் என்ன? சடங்கு, சம்பிரதாயம், பாரம்பரியம். சடங்கு, சம்பிரதாயம், பாரம்பரியம். அது தேவன் ஆண்டவர் சொல்லும்போது சொன்னார், இதெல்லாம் தேவனுடைய கற்பனைகளை அவமாக்குகின்ற காரியம், அதாவது அதை அவமதிக்கின்ற காரியம். தேவனுடைய கற்பனைகளை, வார்த்தைகளையும் அவமதிக்கின்ற சம்பிரதாயங்கள், பாரம்பரியங்கள், சடங்குகள் ஒரு விசுவாசிகளுடைய வாழ்க்கையிலே அவர்களுடைய விசேஷங்கள் வரும்பொழுது, ஒரு திருமண நிகழ்வுகள் வரும்பொழுது, கொண்டாட்டங்கள் வரும்பொழுது, இதை செய்யுங்கள், இது நன்றாயிருக்கும், இதை செய்யத்தான் மீண்டும் கட்டாயம். ஒரு சமயம் நம்முடைய சபையில் உள்ள விசுவாசிகள் திருமணம் நடந்தது. அந்த வீட்டிலே அவிசுவாசிகள் என்ன செய்கிறார்கள்? ஒரு மேசையை போட்டு அங்கே பாலை பழத்தை வைத்து அங்கே வரவுகளுக்கு கொடுப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். அந்த போகும்பொழுது அந்த சகோதரி என்ன செய்கிறார்? அவர்கள் அங்கே மேசையை தூக்கி வைக்கின்ற காலம் வரும்பொழுது அந்த சகோதரி என்ன செய்கிறார்? அவர் வேகமாக அதை தாண்டி வேகமாக உள்ளே அவருடைய வீட்டுக்குள்ளே வேகமாக போயிருந்தார். நிற்கவே இல்லை. கர்த்தரை மகிமைப்படுத்துகின்ற காரியம். அப்படிப்பட்டவர்களை கர்த்தர் மகிமைப்படுத்துவார். இல்லாவிட்டால் உலகத்தோடு ஒத்து போகக்கூடியவர்கள் என்ன செய்வார்கள்? அந்த சம்பிரதாயத்திற்கு நின்று என்ன செய்வது? என்னுடைய முகத்தை முறித்து விடக்கூடாதே. சிலர் கொண்டாட்டம் நடந்தால் வரவழைப்பார்கள், சொந்த பந்தங்களை வரவழைப்பார்கள், பெருந்தவர்களை வரவழைப்பார்கள். அவர்களெல்லாம் வரவழைத்து விட்டு அவருடைய முகத்தை முறித்து விடக்கூடாது என்பதற்காக சில தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை கூட செய்வார்கள். சில இடங்களிலே சில கொண்டாட்டங்களை பார்ப்பார்கள். ஆரம்பத்திலே அங்கே என்ன செய்வார்கள்? போடுவார்கள், கிறிஸ்தவ பாடல்களை போடுவார்கள். நடுவிலே என்ன போடுவார்கள்? சினிமா பாடல்களை போடுவார்கள். இல்லாவிட்டால் அவர்கள் இந்த கொண்டாட்டங்கள் வரும்பொழுது என்ன செய்வார்கள்? சிலருக்கு மதுவான வேண்டுவதற்கு பணத்தை கொடுப்பார்கள். ஏன்? அவர்கள் சந்தோஷமா இருக்கணும், அவர்கள் மகிழ்ச்சியா இருக்கணும். அவர்களுக்கு அதுதான் சந்தோஷம், அவளுக்கு அதான் மகிழ்ச்சி. அதை விசுவாசி பணத்தை கொடுத்து இதை நீங்கள் என்ன செய்யுங்கள், இதை நீங்கள் வாங்கி நீங்கள் சந்தோஷமா இருங்கள். அந்த சூழ்நிலைகளிலே அங்கே என்ன நடக்கின்றது? ஒன்றை மட்டும் நான் அழுத்தமாக சொல்ல வேண்டும். அப்படிப்பட்ட விஷயங்களிலே அந்த இடத்திலே ஆண்டவரே நீர் இங்கு இருந்திருந்தால், ஆண்டவர் இயேசு அங்கு இருந்திருந்தால் நான் சொல்லுகிறேன், இது வேண்டாம். ஆண்டவர் பேசுவார். ஏன்? அங்கு ஆண்டவர் இருக்கிறார். ஆண்டவர் இல்லை என்றால் தான் அங்கு சொல்லுவதற்கு ஒருவரும் இல்லை. தங்களுடைய இஷ்டப்படி எல்லாம் செய்யலாம். பெற்றோர் வீட்டில் இல்லை என்றால் பிள்ளைகள் இஷ்டப்படி எதுவும் செய்யலாம்.
பிற்பாடு அவர்கள் வந்த பிறகுதான், நீ இப்படி செய்தியா, இப்படி செய்தியா என்றார். ஆமா செய்தி. ஏன் செய்தார், எதற்கு செய்தார்? அது பெற்றோரை கனம் பண்ணவில்லை. நம்முடைய ஆண்டவர் எப்போதுமே அவர் நம்மோடு, அவர் ஒரு நண்பனை போன்றோம், ஒரு தாய் தந்தையை போன்றோம். அவர் நம்மோடு இசைத்து வாழக்கூடிய உறவை வைத்துக் கொள்ள விரும்புகின்றார். ஆதாம் ஏவாளை பார்த்து அவர் தோட்டத்தில் ஒளிந்து கொள்ளும்போது ஆண்டவர் ஒரு வார்த்தை கேட்டார். என்ன வார்த்தை தெரியுமா? ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்திலே 11வது வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது அவர், நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விளக்கின விருட்சத்தின் கனியை புசித்தாயோ என்றார். ஆண்டவர் இந்த கேள்வியை கேட்கின்றார். நான் இதை புசிக்க வேண்டாம் என்று உனக்கு சொன்னேன். நான் உனக்கு சொல்லுகின்றேன், இந்த கனியை நீ புசிக்க கூடாது. அதை ஆதாம் ஏவாள் மீறிவிட்டார்கள். அப்பொழுது பிற்பாடு ஆண்டவர் இருக்கின்றார், நான் உனக்கு சொன்னேன், ஏன் நீ புசித்தாய்? ஆண்டவர் இயேசு நம்முடைய வாழ்க்கையிலே அவர் நமக்கு சொல்லுகிறார். நாம் செய்யவில்லை என்றால் நம்மை பலவந்தப்படுத்த மாட்டார். என்ன செய்வார் தெரியுமா? நம்மை விட்டு கடந்து போய்விடும். அந்த இடத்திலே நாம் சந்திக்கின்ற பிரச்சனைகள் இடத்திலே ஆண்டவர் இருக்க மாட்டார். நாம் சந்திக்கின்ற துன்பங்களிலே ஆண்டவர் இருக்க மாட்டார். நாம் சந்திக்கின்ற கஷ்டங்களிலே இருக்க மாட்டார். வியாதிகளிலே இருக்க மாட்டார். சோதனைகளிலே இருக்க மாட்டார். ஏன்? ஆண்டவர் கடந்து போய்விட்டார். ஆண்டவர் கடந்து போய்விட்டால் நமக்கு என்ன சத்தம் வராது? நான் உனக்கு சொல்லுகின்றேன் என்ற சத்தம் வராது. இப்பொழுது நம்முடைய மாம்ச சத்தம் தான் நமக்கு போதிக்கும். பரவாயில்லை, இதை செய்யலாம், பரவாயில்லை, நீ இப்படி கதை பேசு, நீ பரவாயில்லை, நீ இப்படி இருந்து கொள், இப்படி நடந்து கொள். இதெல்லாம் பிழை இல்லை, இதெல்லாம் பாவம் இல்லை. நீ தாராளமாக செய். மாம்ச சத்தம், வெளியில் இருக்கின்ற மனுஷனுடைய சத்தம், நீ செய்தது சரி, நீ நடந்தது சரி, உலகத்தில் இருக்கும் வரைக்கும் சில காரியங்களை அனுபவிக்கத்தான் வேண்டும், இதையெல்லாம் விலக்கி வாழ முடியாது என்றெல்லாம் அநேக காரியங்களை சொல்லி அதையெல்லாம் ஏற்றுக்கொண்டு அதையெல்லாம் கை கொண்டு அதையெல்லாம் வாழக்கூடிய ஜீவியம் வாழ்க்கை. ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? அந்த சத்தம் நமக்கு கேட்கவில்லை என்றால் என்ன நடக்கும்? ஆண்டவரே, நீ இங்கு இருந்திருந்தால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான், நீர் இங்கு இல்லை, அவர் மரித்து விட்டார். ஆவிக்குரிய ஜீவியத்திலே மரணம், உலக வாழ்க்கையிலே மரணம், தேவனோடு கொண்டுள்ள உறவிலே மரணம். ஏன்? உலக வாழ்க்கையிலே நாம் மரித்தவர்களே. தேவனுக்கென்று தங்களை ஒப்புக் கொடுத்த சகோதரிகள் கர்த்தருக்கென்று தங்களுடைய முழு வாழ்க்கையை ஒப்புக் கொடுத்து தங்களுடைய ஆபரணங்களை எல்லாம் கழற்றி அதையெல்லாம் அகற்றி, இது தேவனுடைய பார்வையிலே இதை தங்களுக்கு அலங்காரம் அல்ல என்பதை அவர்கள் அதை விளக்குகின்றார்கள். திருமண காரியங்கள் என்று வரும் பொழுது பெற்றோர்கள் சொல்லுகின்றார்கள், அடுத்தவர்கள் சொல்லுகின்றார்கள், அங்கே மரியாதைக்காக ஒரு சின்ன தோடை போட்டுக்கொள்ளும். அப்போது பெற்றோர்களும் சில நேரங்களிலே சொல்லுகின்றார்கள், இப்படியே இருந்தால் எப்படி திருமணம் செய்வது? இப்படியே இருந்தால் எவ்வளவு காலத்துக்கு தான் இருப்பது? ஒரு தோடை மட்டும் போட்டுக்கொண்டு இந்த திருமணத்தை செய். சுயாதீனம், தேவபக்தியாய் நடக்க மனதாய் இருக்க விரும்புகிறவர்கள் இந்த ஆபரணம் தேவையில்லை என்று அதை அகற்ற விரும்புகிறவர்கள் அதை அகற்றி தேவனுக்கு முன்பாக தங்களை இளையரப்பற்றவர்களாக வாழும்படிக்கு வாழ்கின்ற ஒரு வாழ்வு இருக்கின்றது. இன்னொன்று, அதை அகற்றுவதற்கு விடுதலை இல்லாமல் அதை அணிந்து கொண்டு தேவபக்திக்கு ஏதுவாக தாங்கள் வாழ வேண்டும் என்று விரும்புகிறவர்களுக்கும் அதுக்குரிய சுயாதீனம் இருக்கின்றது. ஆனால் அந்த வாழ்வை பெற்றவர்கள் இப்பொழுது பெற்றோருடைய சத்தமோ அடுத்தவருடைய சத்தமோ வரும் பொழுது இந்த இடத்திலே நாம் யாருடைய சத்தத்தை கேட்கின்றோம்? திருமண காரியங்கள் என்று வரும் பொழுது தேவ சித்தத்துக்கு புறம்பான ஒன்றை சொல்லும் பொழுது அங்கு யாருடைய சத்தம் நமக்கு கேட்கின்றது? ஆண்டவர் சொல்லுகின்றாரா, நான் உனக்கு சொல்லுகின்றேன், நீ என்ன செய்ய வேண்டும்? இப்படி ஆண்டவர் நம்மோடு அனுதின வாழ்க்கையிலே அவர் நம்மோடு பேசிக்கொண்டிருப்பாராக இருந்தால் அந்த வாழ்க்கை நம்முடைய ஜீவியத்திலே
நம்ம என்ன செய்யும்? எப்போதும் நம்மை கிறிஸ்துவுக்குள்ளே வளர்ந்து கொண்டு போகக்கூடிய அந்த வாழ்க்கைக்குள்ளே எங்களை கொண்டு போக முடியும். இந்த சத்தம் வாழ்விலே தொனிக்காத வாழ்விலே தான் நாம் கடந்து வந்த வருடங்களிலே வீழ்ச்சிகள், வேதனைகள், கவலைகள், கடன் பிரச்சனைகள், பொருளாதார சூழ்நிலைகளிலே நாம் எடுக்கக்கூடிய முடிவுகளிலே தவறான முடிவுகள், குடும்பங்களிலே எடுக்கக்கூடிய முடிவுகளிலே தவறான தீர்மானங்கள், ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் நடந்து செல்லக்கூடிய பாதைகளிலே நாம் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு நடவடிக்கைகள் எல்லாமே தோல்வியும் வீழ்ச்சியும் வேதனையும் துன்பமும் துயரமும் கவலையும் நிறைந்த வாழ்விலே எங்களை நடத்தி கொண்டு வந்ததற்குரிய பிரதானமான காரியம், ஆண்டவரே நீர் இங்கிருந்திருந்தார் என்ன செய்வீர்? நீர் சொல்லி இருப்பீர், நான் உனக்கு சொல்லுகிறேன், இந்த முடிவை விட்டுவிடு, வேண்டாம், இதை செய்யாதே, இப்படி இருக்காதே, இப்படி நடக்காதே, இப்படி பேசாதே, இப்படி பார்க்காதே, இந்த வழியை விட்டுவிடு, இப்போது நீ யோசித்து கொண்டிருக்கிற இந்த யோசனை வேண்டாம். அவர் சொல்லுவார். அந்த சத்தம் ஒரு தடவை இல்லை, 2 தடவை இல்லை, 3 தடவை இல்லை, ஒரு அதிகாரத்திலே எத்தனை தடவை ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு சொல்லு. ஒவ்வொரு கட்டம் கட்டமாக சொல்லி சொல்லி சொல்லுகிறார், நான் உனக்கு சொல்லுகிறேன். இதுதான் வாழ்க்கையின் வழிமுறை. இந்த வழிமுறை குடும்ப வாழ்க்கை, சபை வாழ்க்கை, உலக வாழ்க்கை, எல்லா சூழ்நிலைகளிலும் ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து, நாம் ஆண்டவரோடு கூட இருந்து நாம் வாழ்கின்ற இந்த வாழ்வு எவ்வளவு பாதுகாப்பான வாழ்வு. அந்த பாதுகாப்பு தான் நான் உனக்கு சொல்லுகின்றேன், வேண்டாம். இந்த ஆசீர்வாதம் நிறைந்த இந்த வாழ்வுக்குரிய வழி ஆகியாலே தான் அநேக ஆசீர்வாதங்களை நம் வாழ்க்கையிலே இழந்து விட்டோம். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். எதை விசுவாசித்தால்? நான் உனக்கு சொல்லுகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகின்ற அந்த வார்த்தையை நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை நீ காண்பாய். தேவன் என்ன சொல்லுகிறார் என்பதை நாம் கேட்க வேண்டும். அதற்கு பிற்பாக அவருடைய மகிமை எங்களுடைய வாழ்க்கையை நிரப்பும், எங்களுடைய குடும்பத்தை நிரப்பும், எங்களுடைய பொருளாதாரத்தை நிரப்பும். இந்த உலக வாழ்க்கையிலே நாம் வாழக்கூடிய வழிமுறைகளை எல்லாம் அது காண்பிக்கும். கணவன் மனைவி உறவிலே, பிள்ளைகள் வளர்க்கக்கூடிய காரியங்களிலே, எல்லா சூழ்நிலைகளிலும் நான் உனக்கு சொல்லுகின்றேன், தேவன் அநேக காரியங்களை சொல்லுவார். என்னுடைய ஜீவியத்திலே பிள்ளை வளர்க்கக்கூடிய காரியங்களிலே, குடும்ப வாழ்க்கையிலே அநேக காரியங்களை நான் தேவனிடத்திலிருந்து தான் கற்றுக்கொள்ளுகின்றேன். ஆண்டவர் தான் எனக்கு சொல்லுகின்றார். சின்ன சின்ன விஷயங்களை ஆண்டவர் சொல்லுகிறார். நான் உனக்கு சொல்லுகிறேன், உன்னுடைய பிள்ளைக்கு இதை அனுமதிக்காதே, உன்னுடைய பிள்ளைக்கு இப்படிப்பட்ட காரியத்தை செய்யாதே, உன்னுடைய பிள்ளையை இப்படித்தான் வைத்துக்கொள்ள வேண்டும், இப்படித்தான் அதை நடத்த வேண்டும். எல்லா காரியத்தையும் அவர் சொல்லும் பொழுது அந்த சத்தத்தை நாம் கேட்கவில்லை என்றால் பிள்ளைகளை ஆதாயப்படுத்த முடியாது. நாம் பிள்ளைகளை ஆதாயப்படுத்த முடியாது. இங்குள்ள பெற்றோர்கள் உங்கள் பிள்ளைகளை நீங்கள் ஆதாயப்படுத்த முடியாது. ஆனால் அதை ஆதாயப்படுத்த வைப்ப ஆண்டவர். அவர் பிள்ளைகளை ஆதாயப்படுத்தக்கூடிய அந்த வாழ்க்கைக்கு நாம் தகுதியுடையவளாக இருக்க வேண்டும். ஆண்டவர் நம்மோடு கூட இருக்க வேண்டும். அப்போதுதான் ஆண்டவர் நமக்கு சொல்லுவார், நான் உனக்கு சொல்லுகின்றேன் என்று அவருடைய வார்த்தையை நமக்கு சொல்லுவார். இது எத்தனை பெரிய ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை. இந்த ஆசீர்வாதமான வாழ்க்கை தான் வேதனைகள் இல்லாத, சஞ்சலங்கள் இல்லாத, குழப்பங்கள் இல்லாத, நிம்மதியோடு, அமைதியோடு, இளைப்பாறுதலோடு, கடன் பிரச்சனைகளுக்குள்ளே அகப்பட்டு நாம் தவித்து கொண்டு வாழ்கின்ற அந்த வாழ்வில்லாத அநேக விதமான வாழ்க்கையிலே நிம்மதியையும் அமைதியையும் சமாதானத்தையும் கொடுத்து இளைப்பாறுதலோடு எங்களை வழிநடத்தி வரக்கூடிய ஒரு வாழ்வு நம்முடைய ஆண்டவர் சொல்லுவதைப் போல நான் உனக்கு சொல்லுகின்றேன் என்ற சத்தம் வாழ்க்கையிலே தொனித்து கொண்டே இருக்க வேண்டும். என் மாம்சம் எனக்கு என்ன சொல்லுகிறது,
என் பெற்றோர்கள் எனக்கு என்ன சொல்லுகிறார்கள், என்னை சுற்றியுள்ள விசுவாசிகள், என்னை சுற்றியுள்ள அவிசுவாசிகள் அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள், அந்த வார்த்தை தேவனுடைய வாழ்க்கைக்கு ஒத்ததா இருக்கின்றதா? அந்த வார்த்தை அதற்கு ஒத்ததா இல்லை என்றால் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு சொல்லுகின்றேன். அவர் சொல்லால் அதை விட்டுவிட வேண்டும். ஏனென்றால் இங்கே ஆண்டவர் சொல்லுவது அதற்கு புறம்பானதா இருக்கின்றபடியினால்தான் ஆண்டவர் சொல்லுகின்றார். இந்த வாழ்க்கையை கவனமாக நாம் கடைபிடித்து வரக்கூடிய புதிய ஆண்டை கர்த்தர் சித்தமானால் நாம் உயிரோடு இருந்து அந்த ஆண்டிற்குள்ளே நாங்கள் கடந்து செல்லக்கூடிய வாழ்க்கை எங்களுக்கு சாத்தியமாக தேவன் அதை கொடுத்தால் ஆசீர்வாதங்கள், கர்த்தருடைய மகிமை நிச்சயமாக நாம் காண முடியும். எல்லா வாழ்க்கையிலும் காண முடியும். இந்த ஒரு ஆசீர்வாதம் நிறைந்த இந்த வாழ்க்கையை நமக்கும் சொந்தமாக்கி கொண்டு, ஆண்டவரே நீர் இங்கு இருக்க வேண்டும். நான் எங்கெல்லாம் செல்லுகிறேன், எதையெல்லாம் சந்திக்கிறேன், அங்கெல்லாம் நீர் இருக்க வேண்டும். அங்கிருந்து கொண்டு நீர் சொல்ல வேண்டும், நான் உனக்கு சொல்லுகின்றேன் என்று நீர் எனக்கு பேச வேண்டும். அந்த பாக்கியம் ஒன்றே போதும். அதுதான் எனக்கு மிகப்பெரிய பாதுகாப்பு. இந்த வாழ்க்கையிலே வாழும் பொழுது ஆவிக்குரிய ஜீவியம் பாதுகாக்கப்படும். நம்முடைய தனிப்பட்ட ஆவிக்குரிய வாழ்க்கை, குடும்பத்தினுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, பிள்ளைகளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, சபை வாழ்க்கை எல்லாமே பாதுகாக்கப்பட்டு ஆசீர்வதிக்கப்படும். இந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து வாழுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.